ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதனை அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகமாகிய பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் இன்னும் அதிக அளவிலான அமெரிக்க ராணுவ வீரர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளானார்கள் என்று சொல்லியும் அவர்கள் சிகிச்சை முடித்துக்கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள், சண்டைக்கு திரும்பியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று சனிக்கிழமை காலமே இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட முதலாவது உயிரிழப்பு இதுவாகும். 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த இடத்தில் வைத்து கொல்லப்பட்டார்கள், எப்படி கொல்லப்பட்டார்கள், இது போன்ற விவரங்களை பென்டகன் அறிவிக்கவில்லை. என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், இப்போ நாங்கள் உறவினர்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். முதல் 24 மணி நேரமும் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களுடைய பெயர் விவரங்களையோ ஏனைய விவரங்களையோ நாங்கள் வெளியிட மாட்டோம். 24 மணி நேரம் கழித்து நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த சண்டையில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. நேற்று மாலை ஈரான் அறிவித்திருந்தது 50க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக. ஆனால் அதை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கொம் என்று சொல்றது, அதாவது சென்ட்ரல் கொமாண்ட் என்றதனுடைய சுருக்கம் தான் சென்ட்கொம் என்று சொல்றது. அவர்கள் உடனடியாகவே மறுத்திருந்தார்கள். 50 வரையான ராணுவத்தினர் கொல்லப்படையில எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை என்று சொல்லி நேற்று மாலை மறுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, இப்ப அமெரிக்கா போய் ஈரானை தாக்குறது, குண்டுகள் போடுறது, போர்க்கப்பல் அனுப்புறது எல்லாமே ஓகே தான். ஆனா அமெரிக்க ராணுவத்தினருக்கு உயிரிழப்பு ஏற்படும் போது அது அமெரிக்கால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் ஏன் ஏற்படும் என்று சொன்னா, இந்த சண்டை அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாதது. இப்ப ஈரான் அமெரிக்கா அடிக்குதா? இல்லையே. ஈரான் அமெரிக்காவுக்கு மேல குண்டு போடுதா, அணுகுண்டு போடுதா? இல்லையே. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையே. அப்ப அமெரிக்கர்கள் என்ன நினைப்பினோம் என்று சொன்னா, இந்த சண்டைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நாங்களே தேவையில்லாம போயிட்டு உயிரிழப்பை சந்திக்கணும் என்றதான் சாதாரண ஒரு அமெரிக்கனுடைய மனநிலையாக இருக்கும். இந்த சண்டையில அமெரிக்கா ஈடுபடுறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்காக என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, 2 தரப்பும் மாறி மாறி சண்டை பிடிக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த சண்டையில் இறங்கி இருக்கிறார் என்றதும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அமெரிக்க ராணுவ வீரர்கள் இந்த சண்டையில் கொல்லப்படுவார்கள் என்றதை நேற்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தவர். நேற்று உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு உரையொன்றை ஆற்றியிருந்தவர் இந்த சண்டையை ஆரம்பிச்சு வைக்கக்குள்ள. அதில் ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த போரில் அமெரிக்கர்களும் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி. ஏன் நேற்று முன்கூட்டியே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை சொல்ல வேண்டி என்று சொன்னால், அமெரிக்கர்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கணும். அந்த மூட் செட் பண்ணுறேன்னு சொல்கிறது, முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டா நாங்கள் இந்த இழப்பு எதிர்பார்த்த இழப்பு தான் சொன்னால் அமெரிக்காவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஓரளவு அமைதியாக இருக்கும் என்று வைக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான மனநிலை அதிகரிச்சிடும். தேவையில்லாத ஒரு யுத்தத்தில் போயிட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறேன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இந்த சண்டைக்கு ஒரு திட்டமிடல் ஒன்று நடக்கும் தானே. அமெரிக்க ராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் டன் கெயின் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நேரடியாகவே சொன்னவராம். இப்போ ஒரு 2-3 கிழமைக்கு முதல் நேரடியாகவே சொன்னவராம், இந்த சண்டைக்கு நாங்க போறோம், ஈரான் நாங்க நிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு இலகுவா எல்லாம் ஈரானை வீழ்த்த முடியாது, ஈரான் கட்டாயம் திருப்பி அடிக்கும், அதனால அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு என்று சொல்லி அப்பயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று முன்கூட்டியே இந்த விஷயத்தை சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இந்த ராணுவ வீரர்கள் எங்க வைத்து கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விவரத்தை அமெரிக்காவினுடைய பென்டகன் சொல்லாத போதும் கூட அவர்கள் குவைத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி உத்தியோகப்பற்ற செய்திகள் தெரிவிக்குது. ஏனென்று சொன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய பல தளங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தளம், 2 அமெரிக்க தளம் இல்ல, பல தளங்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுது. எனவே இவர்கள் குவைத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி உத்தியோகப்பற்ற செய்திகள் வருது. எப்படியும் நாளைக்கு அமெரிக்காவால் சொல்லப்படும், சொன்ன பிறகு உத்தியோகபூர்வமான தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கிடையில அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன், அதன் மேல
3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கள் ஏவியதாக இன்றைக்கு காலையில இருந்து ஈரான் சொல்லிக்கொண்டே வருது. நாங்கள் ஏவிய 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து அந்த பிரம்மாண்டமான கப்பலை வந்து தாக்கியதாக காலையில இருந்த ஈரான் சொல்லிக்கொண்டே வந்தது. அப்ப கனநேரமா வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு பதிலும் இல்ல, ஓவன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அப்ப வந்து ஊடகங்கள் மத்தியில ஒரு மாதிரி பரபரப்பு நிலவியது என்று சொன்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ, ஒருவேளை தாக்கப்பட்டிருக்குமோ சொல்லி ஏந்தலுங்க. அப்பம் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து தாக்கப்படுது என்று சொன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பிரதானமான பின்தளமே வந்து அந்த கப்பல் தான். அதில் தான் ஏராளமான இராணுவ வீரர்கள், ஆயுதங்கள், வெடிபொருட்கள், மற்றது விமானங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் நிற்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இராணுவ முகாம் மாதிரி நகர்ந்து செல்கின்ற ஒரு இராணுவ முகாம் தான் ஆப்ரஹாம் லிங்கன் என்றது. அதுக்கு மேலேயே தாக்குதல் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை தானே. எனவே ஒரு கொஞ்ச நேரமாக ஒரு 4-5 மணித்தியாலமாக அமெரிக்கா தரப்பிலிருந்து ஒரு பதிலும் பெறையில் ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்தது. பிறகு வந்து அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் அதையும் மறுத்திருக்கிறது. எந்த ஒரு மிசைல்ஸ் வந்து அங்க வந்து தாக்கையில ஈவன் கிட்ட கூட வேற நாங்க எல்லாமே வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் என்று சொல்லி அமெரிக்க தரப்பால வந்து சொல்லப்பட்டது. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானால ஏவப்படுற மிசைல்ஸ் இருக்குத்தானே, ஏவுகணைகள், அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வானத்துல பறந்து வரைக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தக்கூடிய மாதிரி இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஈரானால ஏவப்படுற ட்ரோன்கள் இருக்குத்தானே, அதுவும் வந்து இந்த தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்றது. அதை அந்த ட்ரோன்களால தான் பிரச்சனை. ஏன்னு சொன்னா ட்ரோன்கள் வந்து சடசடன்னு சுட்டு விழுத்த வந்துட்டே இருக்குது. இப்ப நீங்க நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா துபாய் நகரம் இருக்குதானே, துபாயை மட்டும் இலக்கு வைத்து 195 ட்ரோன்களை வந்து ஈரான் வந்து ஏவி இருக்குது. அந்த 195 ட்ரோன்களை வந்து அப்ப துபாயில் இருக்கக்கூடிய படையினர் வந்து சுட்டு விழுத்த வந்துட்டே இருக்குது. அதுல 13 வந்து துபாயை வந்து வெவ்வேறு இடங்களை வந்து தாக்கி இருக்குது. எனவே 195 ட்ரோன்களுக்குள்ள 13 ட்ரோன்கள் வந்து எப்படியோ வளைஞ்சு நெளிஞ்சு எங்கேயோ வந்து தாக்க வேண்டிய இலக்கை வந்து தாக்கி இருக்கின்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னா ஈரான்கிட்ட வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், எத்தனை லட்சக்கணக்கான ட்ரோன்கள் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஈரான் தான் ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்ளை பண்ணி கொண்டே இருக்குது இந்த மாதிரியான ட்ரோன்களை வந்து. அந்த ட்ரோன்கள் வந்து யுக்ரைனிய களத்தில் வந்து பயன்படுத்தப்படுது. அது யுக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஏன் சொல்லுங்க அப்போ, ரஷ்யா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் வந்து 400, 500, 600 சொல்லி ஒற்றே ட்ரோன்களை வந்து அனுப்பினபடி அந்த ட்ரோன்கள் வந்து திரும்பி போறதில்லை. அது வந்து தற்கொலை ட்ரோன்கள், போய் அடிக்க வேண்டியதான், அப்படியே வெடிச்சு சிதற வேண்டியதான். எனவே அப்படிப்பட்ட ட்ரோன்கள் வந்து ஈரான்கிட்ட வந்து எத்தனை லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்லி தெரியாதானே. எனவே ட்ரோன்கள் மூலம் நடத்தப்படுற இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மிக பெரும் ஒரு சவாலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு கூட ஒருவேளை ட்ரோன் தாக்குதல் காரணமாக இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் வந்து இதுவரை உறுதிப்படுத்தப்படல. இதுக்கிடையில வந்து அபுதாபி, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அபுதாபி நகரத்தில் வந்து இஸ்ரேலிய தூதரகம் இருக்குதானே, அந்த இஸ்ரேலிய தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரானினுடைய ட்ரோன்கள் வந்து தாக்கி இருக்கின்றன. அதுல வந்து இஸ்ரேலிய தூதரகத்தினுடைய கட்டடங்கள் எல்லாம் உடைந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த கண்ணாடிகள் எல்லாம் வந்து அப்படியே கொட்டுப்பட்டு இப்பொழுது அந்த இஸ்ரேலிய தூதரகம் வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இலக்குகள் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அபுதாபியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே நேரம் அபுதாபி நகரத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கடற்படை முகாம், யாருடைய கடற்படை முகாம் என்று சொன்னா பிரெஞ்சு கடற்படை முகாம், பிரான்சுக்கு சொந்தமான கடற்படை முகாம். இன்றைக்கு தான் நாங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம் அபுதாபியில வந்து பிரெஞ்சு கடற்படை முகாம் இருக்குன்னு சொல்லி. அதன் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல வந்து ட்ரைனிங் பேஸ் இருக்கா, மற்றது ஏவுகணை தளங்கள் எல்லாம் இருக்கா. இப்படியான சகல வசதிகளையும் கொண்ட மிகப்பெரிய ஒரு தளம். அதனுடைய பேர் வந்து கேம் து லா பே, கேம் து லா பே என்று சொல்லப்படுற பிரெஞ்சு கடற்படை மேல கேம் து லா பே என்று சொல்லப்படுகின்ற பிரெஞ்சு கடற்படை தளம் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலால முன்னெடுக்கப்படுகின்ற இந்த தாக்குதலில் வந்து பிரித்தானியாவினுடைய நிலப்பாடு என்ன? பிரித்தானியா வந்து களத்தில் இறங்குதா, பிரித்தானியா வந்து தாக்குதலில் ஈடுபடுதா என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலே அவர்களிடம் இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் 6 தடவை கேட்டது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 6 தடவை கேட்டது நீங்கள் ஈடுபடுறீங்களா இல்லையான்னு சொல்லி. அதற்கு பதில் சொல்ல மறுத்திருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. அயத்துல்லா அலி காமேனி அவர்களை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வந்து சட்டபூர்வமானதா சட்டவிரோதமானதா, பிரித்தானியாவினுடைய நிலப்பாடு என்று சொல்லி கேட்டதுக்கு அதற்கும் அவர் பதில் சொல்ல மறுத்திருக்கின்றார் 6 தடவைகள். எனவே அது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நேற்று வந்து பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருந்தவர் என்று சொன்னா பிரித்தானியாவினுடைய விமானங்கள் மத்திய கிழக்கில் பறக்கின்றன என்று சொல்லி. ஆனால் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுகின்றனவா என்ற கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லல. அதே நேரம் இன்றைக்கு காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா சைப்ரஸ் இருக்குத்தானே,
சைப்ரஸை இலக்கு வைத்து 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவி இருக்குது. அதுக்கு பிரித்தானியா தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. அப்ப சைப்ரஸுக்கு ஈரான் மிசைல்ஸால் அடிச்சா பிரித்தானியாவுக்கு என்ன வந்தது, ஏன் கண்டிக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அங்கதான் இருக்கு விஷயம். பிரித்தானியாவினுடைய மிகப்பெரிய கடற்படை தளம் ஒன்று சைப்ரஸ்ல இருக்குது. எனவே அந்த தளம் தாக்கப்படலாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுல தான் பிரித்தானியா தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை சைப்ரஸை டார்கெட் பண்றதை ஈரான் உடனடியாக நிறுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்பொழுது இன்று மாலை அளவில் 3ஆம் கட்ட தாக்குதல்களை இருதரப்பும் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று காலமையிலிருந்து இப்ப வரைக்கும் 3ஆம் கட்ட தாக்குதல்கள். எனவே தாக்குதல்களும் சண்டைகளும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்தது போல காமேனி அவர்கள் அகற்றப்பட்ட பிறகு இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துடும், ஆட்சி மாற்றம் வந்துடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்போ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. என்று சொன்னா ரெண்டு தரப்பிலையும் மாறி மாறி மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன, உயிரிழப்புகளும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. எனவே என்ன நடக்கப்போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.